The second chapter, numbers and sequences, 2 marks. The example 2.3, so that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. The square of an odd integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The square of an odd integer. இப்போ x equal to 2k அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது ஒரு ஆட் இன்டிஜர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அப்போ x equal to 2kங்கிற ஒரு வேல்யூ எடுத்துகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவன். இந்த ஈவன் 2k அப்படின்னு வருதுனால இதுக்கு பேர் என்னது ஈவன் இன்டிஜர். அப்போ ஈவன் கூட ஒரு ஒன்றை ஆட் பண்ணால் அது ஆடாக மாறிடும். அப்போ x equal to the 2k plus 1 இது ஒன்றை ஆட் பண்ணோம். ஒன்றை ஆட் பண்ணதுனால இது என்ன ஆயிடுச்சு ஆட் இன்டிஜராக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு த 2k + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் த a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இஸ் த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இஸ் த ஃபார்முலா. Therefore, a is the 2k. The a equal to 2k and b equal to 1. இந்த bங்கிறது நம்ம 1 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் அப்போ 2k ஸ்கொயர் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஏங்கிறது 2k b இஸ் த 1. இப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குது 4k ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 நெக்ஸ்ட்டு 2 into 2 4 we getting the value 4k. Okay, we write the value here. Therefore 4k square plus 4k plus 1. இப்போ இதில் பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு 4k அப்படிங்கிறத நம்ம காமனாக எடுக்கலாம். இந்த 4k அப்படிங்கிறத ரெண்டுலேயும் எடுக்கலாம். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 4k. அப்போ x equal to அந்த 4k into the k ப்ளஸ் 1. இதில் k 4k போச்சுன்னா ஒரு k இருக்கும். இதில் வந்து 4k வெளியே வந்தது. நம்ம இந்த ப்ளஸில் 1 4k ப்ளஸ் 1. அப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ளஸ் 1 இருக்குது, அந்த ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ இந்த இருக்கிற k into k ப்ளஸ் 1, இந்த k into k ப்ளஸ் 1ங்கிறது நம்ம q அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த q ஈக்குவல் டு the k into the k ப்ளஸ் 1. take q ஈக்குவல் டு k into k ப்ளஸ் 1. அப்போ இது எப்படி எழுதுவோம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 4k into k ப்ளஸ் 1ங்கிறது q. அப்போ 4q ப்ளஸ் 1. That's all the answer. The next example 2.4. If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, find x. சரி, the first நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 210க்கும் 55க்கும் ஹெச்ஏஎஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெச்ஏஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, therefore to find ஹெச்ஏஎஃப் ஆஃப் 210 அண்டு 55 இது ரெண்டுக்கும் நம்ம ஹெச்ஏஎஃப் கண்டுபிடிப்போம். சரியா, அப்போ கவனிக்க இந்த இடத்துல இந்த 210 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 210 equal to the 210 55 ஆல் டிவைட் பண்ணுறோம். the 210 55 ஆல் டிவைட் பண்ணலாம். 55 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். 3 டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 3 5s are the 15, remainder 1, 3 5s are 15, the 15 plus 1 16, இப்போ 165 அப்படின்னு கிடைக்குது. therefore the remainder is the 45. the remainder is 45. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து quotient. இது வந்து நம்மளுக்கு quotient. It is the quotient, this one is the remainder. Okay, இப்போ பாருங்கள் இந்த 55 into 3 55 into 3 plus 45 அப்போ ப்ளஸ் 45 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ பாருங்கள் இந்த இதில் பார்க்கும்போது நம்ம ரிமைண்டர் வந்து 0 வரணும். இந்த ரிமைண்டர் 0 வரணும். அப்போ அதுவே நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அப்போ திருப்பி என்ன செய்கிறோன்னா இந்த 55 எடுத்துக்க போகிறோம். இந்த 55 எடுத்துகிட்டு இதை 45 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 55 45 ஆல். அப்போ 55 45 டிவைட் பண்ணால் 1 டைம். அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 10 அப்படி கிடைக்கும். இது வந்து குவாஷியன்ட்டு, இது வந்து ரிமைண்டர். அப்போது 45 into 1, அப்போ 45 into 1 ப்ளஸ்ஸு 10 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்கிது.
இப்போ பாருங்கள் ரிமைண்டர் பிளேஸில் பாருங்கள் த ரிமைண்டர் இஸ் த எகைன் வி கெட் த 10 த நம்பர் தான் கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் பிளேஸில் 0 வரணும். அப்போ திரும்ப நினைச்சிடும் இந்த 45 எடுத்துகிட்டு இந்த 10 டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 45 ஈக்குவல் இப்போ 45 10 டிவைட் பண்ணுறோம். அப்போ 4 10s are the 40, the remainder is the 5. It is the remainder, this one is the quotient. அப்போ பாருங்கள் இந்த இடத்துல 10 into 4, the 10 into the 4 equal to plus 5, the plus 5. The remainder என்ன வருதுன்னா 5 வருது. அப்போ remainder 0 வரல. திரும்ப என்ன செய்கிறோம் இந்த 10 5 டிவைட் பண்ண போகிறோம். இந்த 10 எடுத்துகிட்டு 5 இப்போ 10 வந்து 5 டிவைட் பண்ணுறோம். Therefore 2 5s are the 10. We getting the remainder is the 0. Remainder 0. It is the quotient. அப்போ remainder 0 வந்துருச்சு. அப்போ இங்கே பாருங்கள் 5 into 2 5 into 2 அப்போ ப்ளஸ்ஸு ரிமைண்டர் வந்து 0. இப்போ கவனிங்க ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ இந்த quotient பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். quotient பிளேஸில் இருக்கிறது நம்மளுக்கு 5. Therefore 5 is the HCF. அப்போ HCF equal to 5. HCF உடைய வேல்யூ 5 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த HCF வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த 55x minus 325க்கு ஈக்குவல். ஓகே therefore the 55x minus 325 equal to HCF. இப்போ HCF பிளேஸில் நம்ம என்ன செய்யலாம் 5 போடலாம். அப்போது 55x minus 325 equal to 5. அப்போ மைனஸ் 325 ரைட் சைடில் கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 55x ஈக்குவல் 5 + 325 இது ரெண்டு ஆட் பண்ணால் 330. அப்போது x ஈக்குவல் டு 330 டிவைட் பை த 55. அப்போ எத்தனை தடவை டிவைட் பண்ணுது 6 டைம்ஸ் டிவைட் பண்ணுது. therefore the x ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 6 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Example 2.5. Find the greatest number that will divide 445 and 572, leaving remainders 4 and 5. இப்போ find the greatest number. Greatest numberனா HCF. அப்போ HCF வந்து கண்டுபிடிக்கணும். That will divide 445 and 572, leaving remainders 4 and 5. இப்போ 445 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4 கிடைக்குது. இப்போ 445லேருந்து இந்த ரிமைண்டர் 4ங்கிறத மைனஸ் பண்ணோம்னா 441. அடுத்தது 572 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 572 5 வந்து மைனஸ் பண்ணுறோம். 572 minus 5 அப்போ 567 அப்படின்னு கிடைக்குது. இதில் ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். எது பிக்கெஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்குறோம். 567 இஸ் த பிக்கெஸ்ட் ஒன். இப்போ 561 இஸ் த பிக்கெஸ்ட் ஒன். இப்போ 567ங்கிறத நம்ம என்ன செய்யலாம் இதை வந்து எக்குலூஸ் லேமானால் நம்ம எழுதி போட போகிறோம். இப்போ லேமா தெரியாட்டி கூட இதை ஈஸியாக போட முடியும். எப்படி பார்த்தா பிக்கெஸ்ட் நம்பர் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். 567 பிக்கெஸ்ட் நம்பர் எழுதியாச்சு. ஈக்குவல் டு பிக்கெஸ்ட் நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். த பிக்கெஸ்ட் நம்பர் 567, ஸ்மாலஸ்ட் நம்பர் 441 டிவைட் பண்ணால் 1 டைம். த 441. த ரிமைண்டர் இஸ் 6. இங்கே வந்து 2 1 126 அப்படின்னு கிடைக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு கோஷியன், இது வந்து நமக்கு ரிமைண்டர். ஓகே த 567 441 டிவைட் பண்ணும்போது 1 டைம் டிவைட் பண்ணுது. அப்போ 441 into 1 441 into 1 ரிமைண்டர் வந்து 126. அப்போ ப்ளஸ்ஸு 126. ரிமைண்டர் 0 வரைக்கும் இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த 441க்கு இந்த 441 இந்த 126 டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 441 ஈக்குவல் டு இப்போ 441 டிவைட் பை 126. அப்போ இது வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். இந்த 3 டைம்ஸு அப்போ 3 6 are 18. The remainder is 1. 3 2 are 6. 6 plus 1 is 7. 378. Therefore remainder is இங்கே என்ன வருதுன்னா 63. The remainder வந்து 63. இது வந்து நமக்கு quotient. அப்போ 126 into 3 126 into 3 remainder plus 63. The remainder 0ன்னு வரலைங்க, 63ன்னு வந்திருக்கு. திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இப்போ 126 63 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 126 எடுத்துகிட்டு அந்த 126 நம்ம 63 டிவைட் பண்ணுறோம். அப்போது 2 டைம்ஸு போட்டு பார்க்கலாம். இந்த 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 into 63 அப்போ 126 கிடைக்கும். we getting the remainder is 0. The remainder 0. Quotient is the 2. அப்போ 63 into 2
ப்ளஸ்ஸு த ரிமைண்டர் 0. இப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சு. ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல டிவைசர் என்னன்னு பார்க்குறோம். த டிவைசர் வந்து 63. அப்போ 63 தான் நமக்கு ஹெச்எஃப். அப்போ ஹெச்எஃப் ஈக்குவல் டு த 63. இந்த இதில் பாருங்கள் ரிமைண்டர் 0ன்னு வருது. ரிமைண்டர் 0ன்னு வந்தால் இந்த டிவைசர் பிளேஸில் எனக்கு டிவைசர் வந்து 63. அப்போ டிவைசர் 63. அந்த 63 தான் நம்மளுக்கு ஹெச்எஃப். The exercise number 2.1. First question, find all positive integers when divided by 3 leaves the remainder 2. Now you say the positive integer we don't know, therefore that is we take the a. A is the positive integer. The positive integer. And the divided by 3. The divided by 3 means the 3 is the divisor. Therefore, the b is the, we take the divisor. Okay, the b is the divisor. The divisor value is the 3. Next, it leaves the remainder is the 2. The remainder is we take the r. It is the remainder we take the r. R is the 2. The using the Euclid's lemma. இப்போ Euclid's lemma யூஸ் பண்ணுறோம். The Euclid's lemma, the a equal to the bq plus r. இதுதான் நமக்கு Euclid's lemma. இப்போ a தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a அப்படியே வச்சுக்கலாம். bங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தா bங்கிறது டிவைசர் வேல்யூ இங்கே 3. therefore 3q. the remainder பார்த்தோம்னா 2. the remainder is the 2. இப்போ இந்த q பிளேஸில் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். புட்டு the q equal to 0, 1, 2, 3, 4, etc. இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ q பிளேஸில் ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ a equal to 3 into 0. q பிளேஸில் 0 போட்டாச்சு. ப்ளஸ்ஸு 2. 0 into 3, 0. 0 ப்ளஸ்ஸு 2 equal to 2. Next a equal to 1. The q place we substitute the 1. q வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். q வந்து 1ன்னு போட்டோம்னா 3 into 1, 3. Therefore 3 plus 2 equal to 5. Next value q placeல next value 2 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். The 2 plus 2. 3 into 2, 6. Therefore 6 plus 2 equal to 8. Next q placeல நம்ம அடுத்த வேல்யூ 3ங்கிறது அப்ளை பண்ணுறோம். 3 into 3 plus 2 equal to 3 into 3, 9. 9 plus 2 equal to 11. ஸோ இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். therefore we getting the a value a equal to 2, 5, 8, 11, etc. The third question, prove that the product of two consecutive positive integers is divisible by 2. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டூ கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்போ கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் என்ன? கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு நம்ம கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக 2, 3. 2க்கு அப்புறம் 3 வருது. அப்போ 2, 3 கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5, 6. 5, 6 ரெண்டு கண்டினியூஸாக வரக்கூடிய நம்பர். கண்டினியூஸாக வருதா 5, அதுக்கப்புறம் 6. அப்போ இந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அல்லது கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த இடத்துல நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி போட போகிறோம். அப்போ கான்சிக்யூட்டிவ் integers are the x, x plus 1. the x அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் ஒன்று ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்குது. எக்ஸு ஒரு நம்பர், அந்த நம்பர் கூட நம்பர் 1 ஆட் பண்ணோம்னா அது அடுத்த நம்பர் கண்டினியூஸ் நம்பராக மாறிடும். அப்போ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ கொஸ்டினில் பார்க்குறோம், த கான்சிக்யூட்டிவ் ப்ராடக்ட் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். இதுக்கு ப்ராடக்ட் பாருங்கள். த ப்ராடக்ட்டு ஈக்குவல் டு த எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு கிடைக்குது. சரி, இது ரெண்டு விதமாக போடலாம். கேஸ் 1. இதில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுங்கிறது ஒரு ஈவன் நம்பராக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிறது ஈவன். இப்போ எக்ஸுங்கிறது ஈவன் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2k. அப்போ இது 2ஆல் மல்டி பண்ணதுனால இது ஒரு ஈவன் நம்பர். அப்போ எக்ஸுங்கிறது ஒரு ஈவன் நம்பராக எடுத்தாச்சு. அதே மாதிரி
அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்ன எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2k + 1. இந்த 2k + 1. சரி, இது ரெண்டையும் நம்ம மல்டி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். அல்லது இது கூட வேண்டாம், இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2k. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். therefore the x² + x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸில் 2k. அப்போது 2k² ப்ளஸ் த 2k அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2k² அப்படின்னு போடும்போது 4k² அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ்ஸு த 2k. இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2k அப்படிங்கிறது காமனாக எடுக்கலாம். இப்போ 2kங்கிறது காமன் எடுத்தால் மீதி என்ன கிடைக்குதுங்க, இதில் ஒரு 2k போயிடும். அப்போ மீதி இதில் ஒரு 2k இருக்கும், ஒரு 2k. அப்போ இந்த 2k வெளியே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல +1. இப்போ முன்னாடி பாருங்கள், இது 2ஆல் மல்டிப்ளை இருக்குது. 2k அப்படின்னு வருது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை இருக்குது. 2 மல்டிபிள் அப்படின்னு வருது. 2 மல்டிபிள் k இன்ட்டு 2k + 1. இப்போ முன்னாடி 2 வர்றதுனால கண்டிப்பாக இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். therefore it is divisible by 2. divisible by 2 அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் 2. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து ஈவன் எடுத்தோம். இப்போ வந்து எக்ஸ் வந்து ஆடுன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது எக்ஸ் இஸ் ஆடு. இப்போ எக்ஸ் ஆடுங்கும்போது ஈவன் நம்பர் கூட ஒரு நம்பர் 1 ஆட் பண்ணோம்னா அது ஆட் நம்பராக மாறிடும். ஈவன் நம்பர் இதுதான் ஈவன் நம்பர், இது கூட ஒரு 1 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் அது ஆட் நம்பராக மாறிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்து இந்த x² + xல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது x² + x ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2k + 1 எழுதுகிறோம். அப்போது 2k + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2k + 1 அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ முதல் a². அப்போது 2k². அடுத்தது நம்ம 2ab அப்படின்னு போடுவோம். 2ab. இப்போ 2aங்கிறது ஒரு 2k. அடுத்தது bங்கிறது 1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு b². அப்போது 1². அப்போ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். therefore the 2k + 1. இப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் 4k² ப்ளஸ்ஸு இது உள்ளே மல்டி பண்ணுங்கள் 4k. அடுத்தது இந்த 2 வந்துச்சுன்னா 2 × 1 இஸ் த 2. 1² இஸ் த 1. நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம் மட்டும் பார்ப்போம். இந்த 2 டேர்ம் பார்த்திங்கன்னா இந்த 2 டேர்மில் நம்ம என்ன செய்யலாம், இந்த 4kங்கிறது காமனாக எடுக்கலாம். அப்போது 4k காமனாக எடுத்தாச்சு. அப்போ இதில் ஒரு k இருக்கும். இதில் இந்த பிளேஸில் இது வெளியே வந்துருச்சு. அப்போ இங்கே 1 தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல k + 1. இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் 3. இப்போ பாருங்கள், இது 4ஆல் மல்டிப்ளை இருக்குது. 4 இன்ட்டு அப்படின்னு வருது. அப்போ 4 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஓகே, therefore it is divisible by 2. therefore it is. The next fifth sum. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. Okay, first we take one integer. Take integer எடுத்துக்கலாம். இன்டிஜருங்கிறது நம்ம எக்ஸு. இந்த எக்ஸுங்கிறது ஒரு இன்டிஜர். இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ நம்ம 2 வேல்யூ எடுத்து நம்ம போட போகிறோம். எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ எடுத்து போட போகிறோம். இப்போது ஒரு வேல்யூ என்னென்னு பார்த்தா ஈவன் நம்பர் வச்சு ஒரு வேல்யூ எடுத்து போட போகிறோம். இன்னொன்று எக்ஸுக்கு வந்து ஆடு நம்பர் வச்சு நம்ம வேல்யூ எடுத்து போட போகிறோம். ஓகே, அப்போ இது ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஸ்கொயர் ஆஃப் இன்டிஜர் ஈக்குவல் டு த x² அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், த கேஸ் 1ல் த எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஈவன் இன்டிஜர்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈவன் எக்ஸுங்கிறது ஈவன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஈவன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன தேவை, த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் தான் சொல்லிக்கலாம். அப்போ ஸ்கொயர் பண்ணணும். அப்போ x². அப்போ x² போடும்போது இதையும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போது 2k ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்குது, 4k² கிடைக்குது. இப்போ முன்னாடி இங்கே 4 வருதா, அப்போ முன்னாடி 4 வருது. அப்போ இட் இஸ் லீவ்ஸ் த ரிமைண்டர் இஸ் 0. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4k² வருது. அந்த ரிமைண்டர் பிளேஸில் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. ரிமைண்டர் பிளேஸில் எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் 0 நம்ம போட்டுக்கலாம்.
அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லீவ்ஸ் த ரிமைண்டர் 0 when divided by 4. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஓகே, therefore the remainder 0. It is divided by 4 leaves the remainder equal to 0. Leaves the remainder equal to 0. Next case 2. பார்க்கலாம். இதில் என்ன செய்கிறோன்னா எக்ஸுங்கிறது ஆட் நம்பர்னு எடுத்துக்க போகிறோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் ஈவன் நம்பர் கூட நம்பர் 1 ஒரு 1 ஆட் பண்ணோம்னா அது ஆட் நம்பராக மாறிடும். அப்போது 2k + 1 இது வந்து என்ன பார்த்தா ஆட் நம்பர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். therefore x² ஈக்குவல் டு the 2k + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ x² ஈக்குவல் இதை ஸ்கொயர் பண்ணும்போது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போது a², நெக்ஸ்ட்டு 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b². அப்போ b² போட்டாச்சு. அப்போது x² ஈக்குவல் 4k². இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4k அப்படின்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இந்த ரெண்டுலேயும் பாருங்கள், இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து 4 எடுக்கலாம். காமனாக வந்து 4k எடுக்கலாம். அப்போ இதில் ஒரு k வரும். இந்த பிளேஸில் வெளியே வந்ததுனால இங்கே 1 வரும், இங்கே +1. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a = bq + r அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. பிங்கிறது என்ன, பிங்கிறது டிவைசருங்கிறது 4, ஆறுங்கிறது ரிமைண்டர்ன்றது 1. அப்போ இங்கே ரிமைண்டர் 1 கிடச்சிச்சு. சரியா, therefore divide by 4 getting remainder equal to 1. Getting remainder is the 1. Next, 8th question. If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal 32x plus 60y. So first இந்த 32 60 இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அப்போது 32 60, இப்போது 32 இந்த 60 இது ரெண்டில் எது பெரிய நம்பர்னு பார்க்குறோம். இந்த 60 இஸ் த பிக்கெஸ்ட் ஒன். அப்போது 60யை நம்ம என்ன செய்யணும், 32ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது 60 எடுத்துக்கிறோம், அதை 32ஆல் டிவைட் பண்ணுறோம் 1 டைமு. அப்போ இங்கே 32, இந்த ரிமைண்டர் வந்து 28. இது வந்து ரிமைண்டர், இது வந்து கோசைன்ட் வந்து நம்ம வந்து க்யூன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எக்யூலிஸ் லேமாவில் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம், பி அப்படின்னு சொல்லுவோம். எக்யூலிஸ் லேமாவில் இது பி அப்படின்னு எடுத்துக்குவோம். இது வந்து டிவைசர். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 60, இந்த 32 × 1 + 28, இந்த +28 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், அந்த இடத்துல ரிமைண்டர் 0ன்னு வரல. இப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வரணும். திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ 32 எடுத்துக்கிறோம். இந்த 32வை 28ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது 32வை 28. இப்போ 1 டைம் 128 த ரிமைண்டர் இஸ் த 4. இது ரிமைண்டர், இது வந்து நம்மளுக்கு கோசைன், இது டிவைசர். இப்போ 28 × 1 + 4. இப்போ திருப்பி பார்க்குறோம், த ரிமைண்டர் இஸ் நாட் கெட்டிங் 0. இந்த இடத்துல 0 வரல, இந்த 0 வரல. அப்போ திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இந்த 28 எடுத்துக்கிறேன். இந்த 28ஐ இந்த 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது 28 டிவைட் பை த 4. இப்போது 7 4s are 28. we getting the remainder 0. இப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சு. அப்போது 4 × 7 + 0. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்ததுனால இந்த இடத்துல டிவைசர் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். டிவைசர் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 4. இப்போ 4 இஸ் த HCF. அப்போ 4ங்கிறது HCF. இந்த இடத்துல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் த HCF ஈக்குவல் டு 4 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த HCF வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். D = 32x + 60y அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை நம்ம D அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு நம்பர் தருவோம், ஈக்குவேஷன் நம்பரும். இது வந்து நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து நம்பர் 2, இது வந்து நம்பர் 3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இன் பிளேஸ். செகண்டில் இந்த 4 மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம்.
4 அப்படியே வச்சாச்சு. இந்த 28 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. இந்த 28 × 1 28 × 1 28 தான் வரும். இப்போ வெறும் 28 மட்டும் இங்கே கொண்டாங்க. இந்த 32 மைனஸ் 28 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4 = 32 மைனஸ் 28 அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஒரு ஆல்ட்ரு பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஒரு ஆல்டர் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த 28 = 28 அப்படி வச்சுக்கிறோம். இந்த 32 × 1னா 32 தான். இந்த 32 லெஃப்ட் சைடை கொண்டு வந்துடுறேன். அப்போது 60 மைனஸ் 32 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கவனிங்க, இந்த 28 வேல்யூ கண்டுபிடிச்சோம். அது என்னது 60 மைனஸ் 32. அப்போ இந்த 28 ப்ளஸில் இந்த 60 மைனஸ் 32 அப்படிங்கிறத எழுத போகிறோம். சரியா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 4 = இந்த 32 அப்படி வச்சுக்கிறோம். இந்த 28க்கு பதிலாக இந்த வேல்யூ 60 மைனஸ் 32. அப்போது இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இந்த 60 மைனஸ் 32 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதில் கவனித்தோம்னா இந்த 4 = இந்த 32 மைனஸை உள்ள மல்ட்டு பண்ணால் மைனஸ் 60 இந்த ப்ளஸ் 32. சரி, இப்போ இந்த 32 பக்கமாக வச்சுக்கலாம். இந்த 4 = 32 ப்ளஸ் 32 அப்போது மைனஸ் 60 அப்படின்னு கிடைக்குது. இதில் பாருங்கள், 2 32ங்க இந்த 2 32 சப்பியர் இல்லையா? அப்போ இது என்ன செய்யலாம், 32 × 2ன்னு எழுதலாம். 32 × 2. இந்த 60 நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 × -1 அப்படின்னு எழுதுனா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இப்போ -1 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதை கம்பேர் பண்ண போகிறோம். இதோட அப்படின்னு பார்த்தா இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். therefore compare to the D equal 32x plus 60y. இப்போ இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்கா? therefore x = 2. இந்த ஒய் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, -1. therefore y = -1. இப்போ xy வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. xy வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 10th question. Prove that 2 consecutive positive integers are always co-prime. இந்த கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா முன்னாடியே சொன்னவங்களுக்கு, கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வரக்கூடியது தான் கான்சிக்யூட்டிவ். இப்போ 5னா 5க்கு அடுத்து வர்றது 6. அப்போ 5 6 கான்சிக்யூட்டிவ். 1 2 அப்போ 1க்கு அடுத்த நம்பர் 2. அப்போ கண்டினியூஸ் நம்பர். அப்போ 1 2 இப்போ 1 2ங்கிறது என்னது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்போ இங்கே வேரியபிள் எடுத்து போட போகிறோம். இப்போ 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2 பாசிட்டிவ் கான்சிக்யூட்டிவ் integers ஆர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், அது எக்ஸோட ஒரு 1 ஆட் பண்ணுறேன். 1 ஆட் பண்ணால் அது x + 1. எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், அதுக்கு ஒரு வேரியபிள், அது கூட ஒரு 1 ஆட் பண்ணுறோம். 1 ஆட் பண்ணால் x + 1. சரியா? அப்போ இது ரெண்டுமே நமக்கு கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். சரி, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோ-ப்ரைம். அப்போ ஆல்வேஸ் கோ-ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோ-ப்ரைம்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 நம்பருக்கும் நம்மளுக்கு வந்து ஹெச்எஃப் கண்டுபிடிச்சோம்னா, ஹெச்எஃப் வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா இது ரெண்டுமே கோ-ப்ரைம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா x + 1 தான் பெருசாக இருக்குது. அப்போ x + 1 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 டைம் டிவைட் ஆகுது. 1 × x. அப்போ ரிமைண்டர் என்னென்னு பார்த்தா 1ன்னு கிடைக்குது. ரிமைண்டர் இஸ் த 1. அப்போது ரிமைண்டர் 1ன்னு வருது. அப்போது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0ன்னு வரணும். ரிமைண்டர் 0ன்னு வந்து தான் டிவைசர் பிளேஸில் என்ன இருக்கோ அதான் நமக்கு ஹெச்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ திரும்ப இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இது எப்படி லேமன் எழுதிடலாம். லேமன்னு பார்த்தீங்கன்னா a = bq + r. இல்லை ஏங்கிறது என்ன, ஏங்கிறது டிவிடெண்ட், தட் இஸ் த x + 1. x + 1 எதால் டிவைட் பண்ணுறோம், எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். எத்தனை தடவை டிவைட் ஆகுது, 1 டைம் டிவைட் ஆகுது. ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது, 1 கிடைக்குது. ஓகே, இதுதான் நமக்கு லேமனில் நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரிமைண்டர் பிளேஸில் 1 தான் வருது. 0 வந்தால் தான் இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த டிவிடெண்ட் பி பிளேஸில் இருக்கோ அதான் உனக்கு ஹெச்எஃப். அப்போ இங்கே 0ன்னு வரல. அப்போ இந்த ப்ராசஸ் திரும்ப கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த எக்ஸை இந்த 1ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். திரும்ப எக்ஸ் எடுத்துக்கிறோம், அதை 1ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 × x. அப்போ ரிமைண்டர் இஸ் த 0. இது ரிமைண்டர், இது வந்து கோஷியன்ட், அதை பின்னு எடுத்துக்கிறோம். இது டிவைசர். இப்போ இதில் பாருங்கள், இதே லேமால் எழுதலாம். இப்போ a = the bq + r. அப்போ a என்னதுங்க, ஏங்கிறது எக்ஸு. பிங்கிறது எதாவது டிவைட் பண்ணோம் 1ஆல். அப்போ 1. கோஷியன்ட்டுங்கிறது பிங்கிறது பி தான் நமக்கு கோஷியன்ட். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸு, இந்த 1 × x.
the 1 into x இது வந்து qன்னு எடுத்துக்கோ, இது வந்து q. ஓகே, the 1 into x plus remainder is the 0. the remainder is the 0. இப்போ remainder 0ன்னு வந்துச்சு. அப்போ இங்கே என்ன வருது? 1. அப்போ இது b பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 வருது. அப்போ இந்த 1 வரதுனால remainder 0. அப்போ b பிளேஸில் என்ன இருக்கோ அதை நமக்கு HCF. அப்போ இந்த இடத்துல HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1. அப்போ HCF 1ன்னு வந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரைம். therefore two consecutive positive integers are always coprime. Always coprime. The example 2.8. Can the number 6 power n being a natural number, end with the digit 5? Give the reason for your answer. சரி, ஃபஸ்ட்டு கவனிங்க, 6 பவர் n அப்படின்னு இருந்திருக்காங்க. இந்த 6 பவர் n, அப்போ என்னுக்கு வந்து ஏதோ ஒரு நம்பர் அப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க. என்னுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்பர் இப்போ அப்ளை பண்ணிகிட்டு வந்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் எண்டு வித் 5ல் முடியுமா? அதான் கொஸ்டின். இப்போ எப்படி எழுதுறோம் பாருங்க. இந்த 6 உடைய ஃபேக்டர் என்னன்னு பார்ப்போம். 6 வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 6 உடைய ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 into 3ன்னு எழுதுகிறோம். 6 வந்து 2 into 3 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த பவரில் n போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், 2ங்கிறது ஈவன் ஃபேக்டர், 3ங்கிறது ஆட் ஃபேக்டர். ஒரு ஈவன் ஃபேக்டர் வந்துச்சுனாவே, ஈவன் ஃபேக்டர் ஈவன்னு தெரியுமில்ல, 2 4 6 8 இதெல்லாம் வந்துச்சுன்னா ஈவன். இந்த மாதிரி ஈவன் ஃபேக்டர் வந்தாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த நம்பர் 5ல் எண்டு ஆகாது. ஓகே, அதை இங்கே எழுத போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 is even factor. 2 is even factor of 6. Therefore the 6 power n does not ends with 5. That does not ends with 5. Our answer.